Hi friends, very warm welcome to the World of Education channel. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்றத சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஆட் நம்பர் என்ன ஈவன் நம்பர் அப்படி என்ன அப்படின்றத ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஆட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு நம்பரை வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டிவைட் பண்ணாலுமே கூட 1 அப்படின்றது ரிமைண்டராக வரும். ஓகேவா, உதாரணத்துக்கு 3/2 போட்டால் கூட ரிமைண்டர் 1 வரும். ஸோ இது வந்துட்டு ஆட் நம்பர். ஓகே, ஈவன் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ண முடியும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர். ஓகேவா, ஸோ நம்பர் எண்ட்ஸ் வித் 0, 2, 4, 8, 6, 8. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு படிச்சுப்போம். ஓகே, ஸோ ஆட் நம்பர்னா என்ன ஈவன் நம்பர் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஸோ ஆஷ் இன்க்ளூட் stdio.h. ஓகே, ஸோ ஆஷ் இன்க்ளூட் stdio.h. இந்த ஆஷ் இன்க்ளூட் stdio.h என்னன்னு தெரியல அப்படின்னாலும் ஓகே. ஸோ சிம்பிளா சொல்றேன் என்ன அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடியே கூட நான் வந்துட்டு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் வேணாலும் போய் பாருங்க. ஓகேவா, ஸோ ஆஷ் இன்க்ளூட் அப்படின்னா என்னன்னா ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைலர் கிட்ட சொல்லும் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஃபைலை வந்துட்டு கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணிக்க சொல்லி சொல்லும். ஓகே, அதுக்கு தான் இது. ஸோ stdio.h அப்படின்றது நம்மளோட ஃபைல். இதுக்குள்ள வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்னு பேர். ஓகே, stdio அப்படின்னா. ஸோ இதுல இது எதுக்காக அப்படின்னா, இதுக்குள்ள printf of scanf of ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எதுக்கு அப்படின்னா அவுட்புட்ல நம்மளோட டேட்டாவை ஷோ பண்றதுக்காகவும் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காகவும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸ்கேன் ஆஃப் வந்து இன்புட் வாங்க யூஸ் பண்ணலாம். printf ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஷோ பண்றது யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டே இருக்கனால லேட் ஆகுது. ஓகே, வேற ஒன்றும். ஸோ இன்ட் மெயின் ஆஃப் அப்படின்றது வந்துட்டு ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. இதுக்கப்புறம் உள்ளதான் வந்துட்டு இதுக்கப்புறம் உள்ள கோட்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கர்லி பிரேசஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இதான் வந்துட்டு ஃபங்க்ஷன், தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன்ல இந்த இன்ட் மெயின் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா கோட் எழுதணும். ஸோ இது என்ன பண்ணுது, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இது வந்து கோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டிக்டேட் பண்ணுது. கர்லி பிரேஸோட எண்டிங் பாத்தீங்கன்னா கோடோட எண்டிங் பாயிண்ட் டிக்டேட் பண்ணுது. ஓகே, இதுக்குள்ள வந்து கோட் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு நம்பரை இன்புட்டை வாங்கணும். ஓகே, சாரி இன்புட்டை வாங்க போறது இல்லைங்க. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பண்ண போறது டேரக்டா வந்துட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ண போறோம் நம்பர். ஓகே, ஸோ அதுக்காக இன்டென்ட் கொடுத்து நம்பர்னு கொடுக்குறேன். இந்த இன்டென்ட் என்ன அப்படின்னா இன்டிஜர். ஸோ அதை டிக்டேட் பண்றதுக்கு இன்டென்ட் கொடுத்துருக்கோம். இன்ட் வந்துட்டு இன்டிஜர் டிக்டேட் பண்ணுது. ஓகே, நம்பர் விச் இஸ் ஈக்குவல் 25. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நம்பர்ல 25 எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்பரை வந்துட்டு அசைன் பண்ண வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஜிக் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். 2ஆல டிவைட் பண்ணி பார்க்க போறோம் நம்பரை. டிவைட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ 2ஆல டிவைட் ஆகல அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா அது வந்துட்டு ஆட் நம்பர். ஓகே, ஸோ அதுக்காக இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ இஃப் ஆஃப் கொடுத்துட்டு ஸோ இந்த கேப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நம்பர். ஓகே, நம்மளோட நம்பர். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு நமக்கு என்ன வரணும்னா 0 வரணும். 0 வந்ததுன்னா 2ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா டிவைட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா மாடுலஸ் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ மாடுலஸ் கொடுத்துட்டு 2 which is equal to என்ன கொடுத்தா 0. ஓகே, ஸோ 0க்கு வந்துட்டு இது ஈக்குவலா இருக்கா செக் பண்றேன். ஓகே, அதுக்கடுத்தா வந்துட்டு இந்த பிளாக் ஓபன் பண்ணுங்க. ஸோ இந்த பிளாக் எதுக்காக ஓபன் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளதான் வந்துட்டு நம்மளோட இந்த இஃப் கண்டிஷனோட கோட் எழுதணும். ஸோ printf of, ஓகே, ஸோ printf of ஈவன் நம்பர் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஈவன் நம்பர் கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து செமிகோலன் வச்சிருங்க. ஓகே, ஸோ இந்த செமிகோலன் எதுக்கு அப்படின்னா அந்த லைன் வந்துட்டு டெர்மினேட் ஆகுது அப்படின்றத டிக்டேட் பண்ணுது. ஓகே, ஸோ எல்ஸ் கொடுத்துட்டு ஸோ printf of, ஓகே, printf of ஓகே. ஸோ எல்ஸ் பிளாக்ல வந்துட்டு printf கொடுத்துட்டு ஆட் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த எல்ஸ் பிளாக்ல printf of ஆட் நம்பர் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ ஒருவேளை வந்து ஈவன் நம்பரா இல்லை அப்படின்னா டெஃபினட்டா அது வந்துட்டு ஆட் நம்பரா தான் இருக்க போகுது. ஸோ அதனால கொடுத்தோம். ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு லைன் இருக்கு என்ன அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ரைட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஸோ ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரிட்டர்ன் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்துட்டு ரிட்டர்ன்ல நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம்ல இருக்கிற ஓஎஸ்க்கு கொடுக்கும். ஸோ நம்ம 0 கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ஓஎஸ் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா கொடுத்த வேல்யூ வந்துட்டு கொடுத்த வேல்யூ 0வா இருக்கா செக் பண்ணும். 0வா இருந்தது அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஒரு வேலை 0வா இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம்ல எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து இதோட மீனிங். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிள். இப்படி தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர் ஈவன் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு கோடை ரன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ரன் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 25 நமக்கு ஆட் நம்பரா ஈவன் நம்பரா கண்டிப்பாக தெரியும் இல்லையா, 25 ஆட் நம்பர் தான். அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. நான் வந்து இப்போ வேல்யூவை மாற்றுறேன். ஓகே, ஸோ 24 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவன் நம்பர் வருது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஆட் நம்பரா ஈவன் நம்பர் அப்படின்றத. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.